السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه الكريم وفي الفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى: لقد خلقنا الإنسان في أحسن تقويم. صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: إن الشيطان يجري من الإنسان مجرى الدم، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العليم، وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. எல்லா புகழும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த வல்லோனாகிய அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். அவனின் அன்பும் அருளும் ஈருலக இரட்சகர் இறுதி தூதர் கண்மணி நாயகம் முத்து முஹம்மது ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னலாரின் மீதும், அன்னலார் அவர்களை அடியொற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஐன்கள், தபஉ தாபிஐன்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், இறைநேசர்கள், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கும் நம்மீதும் நமது வீட்டார்களின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குறைவின்றி நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற பல ஜும்ஆக்களை அடையக்கூடிய பாக்கியத்தையும் நோய் நொடி இல்லா வாழ்க்கையையும் மருத்துவமனை செலவிலிருந்து அல்லாஹு தஆலா நமக்கு உடல் சுகத்தையும் அல்லாஹு தஆலா தந்தருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது, லகத் ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம், மனிதர்களை நாம் அழகிய படைப்பாக நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அழகிய படைப்பாக நல்ல குணம் உடையவர்களாக நாம் மனிதர்களை படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். என்றாலும் கூட நாம் வாழும் காலத்திலே நாம் யாரையும் நாம் எதிரியாக ஆக்கி கொள்ளாட்டியும் கூட ஒரு சில விஷயத்தின் காரணமாக ஒரு மனிதருக்கும் இன்னொரு மனிதருக்கும் மத்தியிலே சண்டைகள் ஏற்பட்டு நீண்ட காலமாக பேசாமல் எதிரியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் குடும்பங்களிலே சண்டைகள் ஏற்படுகிறது, பல வருடங்கள் பேசாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எதிரியாக. அன்பார்ந்தவர்கள், இதற்கெல்லாம் காரணம் ஒருவன் தான், ஷைத்தான் ஒருவன் தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வசனத்திலே சொல்லுகின்றான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களை கவனிக்க வேண்டும். மனிதர்களே, நாம் உங்களை படைப்பதற்கு முன்பதாக நீங்கள் பிறக்கும் பொழுதே நாம் உங்களுக்கு எதிரியை நாம் படைத்து விட்டோம் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். இன்ன ஷைத்தான லக்கும் அதுவுன் ஃபத்தஹிதுஹு அதுவா, மனிதர்களே நிச்சயமாக ஷைத்தான் உங்களுடைய எதிரி. ஃபத்தஹிதுஹு அதுவா, ஷைத்தானை நீங்கள் எதிரியாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அன்பிற்குரியவர்களே, நாம் ஒருவருக்கு ஒருவர் மத்தியிலே சண்டை ஏற்படுத்தி கொண்டு நாம் மனிதர்கள் நம்மளுடைய நண்பர்களை நாம் எதிரியாக எடுத்துக்கொள்ள கூடாது. ஷைத்தான் தான் இதற்கெல்லாம் ஒரு சூழ்ச்சியாக, இதற்கெல்லாம் காரணமாக இருக்குகின்றான் என்கின்ற விஷயத்தை நாம் இந்த ஆயத்தின் மூலியமாக நாம் விளங்க முடிகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள், நம்மளுடைய உடல் முழுக்க ஷைத்தான் பரவி இருக்கிறான். இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தம். மனிதர்களே, ஆதமனுடைய மக்களாகிய நீங்கள் உங்களுடைய உடல்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இரத்த நாளங்களிலும் ஷைத்தான் ஓடோடி கொண்டிருக்கிறான், ஊடுருவி கொண்டிருக்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு விஷயத்தை சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2 நபர்களை அல்லாஹ் கொடுப்பான். ஒன்று கரீனு மினல் மலக், மலக்குமார்களை அல்லாஹ் கொடுப்பான். கரீனு மினஷ் ஷைத்தான், ஷைத்தானையும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹ் 2 நபர்களை அல்லாஹ் கொடுப்பான். அப்படி சொல்லும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், அதாவது அன்றைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சில விஷயங்கள் டவுட்டுகளை கேட்பதற்கு
கேள்விகளை கேட்பதற்கு சஹாபாக்கள் யோசிப்பார்கள். பெருமானார் ஏதாவது தவறாக நினைத்துக் கொள்வார்களோ அல்லது நாம் ஏதாவது தவறாக கேட்டு விடுவோமோ என்று சில சஹாபாக்கள் கேள்வியே கேட்காமல் போனதெல்லாம் உண்டு. ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எல்லா விஷயங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டு விடுவார்கள். மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், எல்லா விஷயங்களும் அறிந்து கொள்ள வேண்டும், கல்வி ஞானம் கிடைக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வெளிப்படையாக எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிந்து கொள்வார்கள். இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், எல்லாத்துக்கும் அல்லாஹ் தஆலா 2 பேரை கொடுக்கறான், மலக்குமார்களையும் கொடுக்கறான், ஷைத்தானையும் கொடுக்கறானே, உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை கொடுத்திருப்பான், ஷைத்தானையும் கொடுத்திருப்பான்ல என்பதாக சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கும் அல்லாஹ் தஆலா ஷைத்தானையும் கொடுத்தான், மலக்குமார்களையும் கொடுத்தான். ஆனால் என்னுடைய ஷைத்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான், என்னுடைய ஷைத்தான் முஸ்லீமாகி விட்டான். ஆனால் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஷைத்தான் இருக்கிறானே, அவன் ஒரு பொழுதும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவரிடத்தில் நீங்கள் எந்நேரம் அவனிடத்தில் நீங்கள் போர்த்தெடுத்துக் கொண்டு சண்டையிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஏன் இவ்வளவு தூரம் நாம் இந்த விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்றால், அன்பார்ந்தவர்களே, நம் எல்லோருக்கும் ஒரே எதிரிதான், அது ஷைத்தான் ஒருவன் தான் என்பதாக எல்லா விதமான தீய காரியங்களும் எல்லா விதமான சூழ்ச்சிகளும் அந்த ஷைத்தான் தான் நமக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றான். அன்பார்ந்தவர்களே, இதைத்தான் அல்லாஹும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்படி நாம் ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டத்தில் இருந்து, ஷைத்தானுடைய அந்த தீண்டுதலில் இருந்து நாம் எப்படி தப்பிக்க வேண்டும், அவனிடத்திலே நாம் எப்படி போராட வேண்டும், எப்படி அவனிடத்திலே நாம் போர் செய்ய வேண்டும், நமக்கு இமாம் பெருமக்கள் சொல்லி தருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து இமாம் பெருமக்கள் நமக்கு எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் நாம் எப்படி அல்லாஹ்விடத்திலே உதவி தேட வேண்டும், ஷைத்தானிடத்திலிருந்து நாம் எப்படி நம்மளுடைய உடல்களை நம்மை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக இமாம் பெருமக்கள் நமக்கு பல விஷயங்களை சொல்லி தந்திருக்கிறார்கள். அதிலிருந்து குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். அன்பார்ந்தவர்களே, ஷைத்தான் நம்மளிடத்துல குறிப்பாக ஒரு விஷயத்தை வைத்து அவன் நம்மை வழிகெடுக்குகின்றான். முதலாவது விஷயம் என்னவென்றால், ஷைத்தான் கோபத்தின் மூலியமாக நம்மை வழிகெடுப்பான். இன்றைக்கு இந்த கோபம் தான் அதிகமாக எல்லா இடங்களிலும் இருக்கிறது. கோபத்தை வைத்து ஷைத்தான் வழிகெடுத்து அந்த மனிதன் அல்லாஹ் ரசூலுடைய அந்த பாதையில் இருந்து விலக்கப்படுவதை பார்த்து ஷைத்தான் சந்தோஷப்படுகிறான் என்பதாக இமாம் பெருமக்கள் சொல்லுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, கோபம் இருக்குது, இது மிகவும் ஒரு மோசமான ஒரு நிலை. சஹாபாக்களுடைய கூட்டத்திலே 2 மனிதர்களுக்கு மத்தியிலே சண்டை ஏற்படுகிறது, கடுமையான தர்க்கம் ஏற்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். அப்பயும் அந்த 2 சஹாபாக்கள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்குன்னா தஃப்சீரில் எழுதுகிறார்கள், அந்த சண்டையிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதர்களுடைய கழுத்திலே அந்த நரம்புகள் புடைக்கப்படுகின்ற அளவிற்கு அந்த மனிதர்கள் அவ்வளவு ஆக்ரோஷமாக சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபாக்கள் இடத்திலே அந்த மனிதருக்கு இந்த வார்த்தையை போய் சொல்லுங்க, சாதாரணமான விஷயம்தான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று ஷைத்தானிடத்திலிருந்து அல்லாஹ்வினிடத்திலே பாதுகாவல் தேட சொல்லுங்க, போய் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அதுபோல் அந்த சஹாபியும் அந்த சஹாபாக்களும் அந்த 2 மனிதர்களிடத்திலே சென்று சொல்லுகிறார்கள். உடனடியாக அந்த கோபம் அணைந்து விட்டு ஷைத்தான் விலகி விடுகிறான். அந்த சண்டை நிப்பாட்டப்பட்டது என்பதாக நாம் வரலாறுகளிலே பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நாம் கோபம் வரும் பொழுது நாம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று ஷைத்தானிடத்திலிருந்து அல்லாஹ்வின் இடத்திலே நாம் பாதுகாவல் தேட வேண்டும். கோபம் வரும் பொழுது நாம் அல்லாஹ்விடத்திலே நாம் பாதுகாவல் தேடினோம் என்று சொன்னால் நாம் நேர் வழியிலே இருப்போம். அன்பார்ந்தவர்களே, இந்த கோபத்தை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களிலே சொல்லி இருக்கிறார்கள். ஒருமுறை அப்படிதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழியாக சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர் வருகிறார். வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அவுஸினி யா ரசூலல்லாஹ், எனக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை அறிவித்து கொடுங்க. உடனே பெருமானார் சொன்னார்கள், பெருமானார் என்ன தெரியுமா சொன்னாங்க, லா தகுலபு, கோபப்படாதீங்க என்பதாக சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்திருந்தால் எவ்வளவோ சிறப்புகளை சொல்லியிருக்கிறார்கள். இபாதத்தை குறித்து சொல்லியிருக்கலாம், நீங்கள் இவ்வாறு தொழுகுங்கள், இவ்வாறு சதகா செய்யுங்கள் என்பதாக சொல்லியிருக்கலாம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய விஷயம் லா தகுலபு, நீங்க கோபப்படாதீங்க என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அப்ப எந்த அளவுக்கு முக்கியமானதுன்னு பாருங்களேன். வாழ்ந்தவர்களே,
திரும்ப அந்த சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ், திரும்ப ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, வேற ஏதாவது சொல்லுங்களேன் என்பதாக கேட்டாரு. திரும்ப பெருமானார் மடக்கி சொன்னார்கள், லா தகுலவு, கோவப்படாதீங்க என்பதாக சொன்னார்கள். இப்ப வாழ்ந்தவர்களே, இதனுடைய விரிவுரையிலே அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு பெரிய ஒரு மார்க்க மேதை, விரிவுரைகளை மிக இலகுவாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்றதிலே மிகவும் ஒரு துல்லியமாக இருக்கக்கூடியவர்கள் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு யோசிக்கிறார்கள், எதற்காக பெருமானார் இப்படி சொன்னாங்க, அவர் ஏதாவது அறிவிச்சு கொடுங்க, நல்ல காரியத்தை அறிவித்து கொடுங்கன்னு கேட்டாங்க. பெருமானார் நடைத்திருந்தால் சதக்கா செய்யுங்க, இவ்வளவு நன்மை கிடைக்கும், தொழுகுங்க, இவ்வளவு நன்மை கிடைக்கும் என்று சொல்லியிருக்கலாமே, எதற்காக லா தகுலவ் லா தகுலவ் என்று 2 முறையும் சொன்னார்கள் என்பதாக தஃசீரில் எழுதும் பொழுது அந்த அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் எழுதுகிறார்கள், ஒரு மனிதன் கோவப்படும் பொழுது அவனுடைய உடல் உறுப்புகள் எல்லாம் தவறான வழிக்கு சென்று விடுகிறது. இதனால தான் இது மிகவும் மோசமானது என்பதாக பெருமானார் கருதி அதற்காக பெருமானார் லா தகுலவ் என்று சொல்லியிருக்கிறார்கள். உதாரணவர்களே தஃசீரில் எழுதுகிறார்கள், ஒரு மனிதன் கோபப்படும் பொழுது அவனுடைய கண்கள் சிவக்கும், அவனுடைய முகம் சிவக்கும், அவனுடைய இரத்த நாணங்கள் எல்லாம் சூடாக ஆகும், அவனுடைய கை கால்கள் எல்லாம் ஏதாவது எடுத்து குத்திடலாமா, ஏதாவது ஒரு தவறுகள் செய்து விடலாமா என்பதாக இப்படி நம்மளுடைய உடல் உறுப்புகள் முழுக்க தவறான வழிக்கு சென்று விடும். ஆக இதன் காரணமாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கோபத்தை மிகவும் தடுத்திருக்கிறார்கள் என்பதாக ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். பண்பார்ந்தவர்களே, கோபம் வரும் பொழுது நாம் அல்லாஹ்வினிடத்திலே பாதுகாவல் தேட வேண்டும். அடுத்து மிகவும் ஒரு முக்கியமான விஷயம், இது நமக்கெல்லாம் பொருந்தப்படக்கூடிய ஒரு விஷயம், இபாதத்தினுடைய விஷயத்திலே இபாதத்தை குறித்து அவன் பாரமாக, ஷைத்தான் நமக்கு இபாதத்தை ஒரு பாரமாக நமக்கு ஆக்குவான். இன்றைக்கு அதையெல்லாம் நாம் கண்கூடாக பார்க்கிறோம். ஒரு 3 நிமிடம் அல்லது குர்ஆனை எடுத்து வைத்து தொடர்ந்து பார்ப்பதற்கு கூட நமக்கு ஒரு பாரமாக இருக்கிறது. குர்ஆனை எடுத்து வைத்து தன்னுடைய கையில வைத்து துறந்து பார்ப்பதற்கு நமக்கு பாரமாக இருக்கிறது. இதுவெல்லாம் ஷைத்தான் நம்மளிடத்தில் இருக்குகின்றான் என்பதற்கான ஒரு அடையாளம் தான். அன்பார்ந்தவர்களே, ஒரு 3 நிமிடம், இத்தனைக்கும் நமக்கு தெரிந்த சூரா தான், சூரத்துல் கஹஃப் தான், சூரத்துல் யாசீன் தான், சூரத்துல் ஃபாத்திஹா தான். எழுப்பி தூக்கத்தில் இருந்து எழுப்பி கேட்டால் கூட தெரியக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹா இன்றைக்கு நாம் அதை எடுத்து வைத்து துறந்து பார்த்து ஓதுவதற்கு நமக்கு பாரமாக இருக்கிறது என்றால் நம்மளிடத்தில் எந்த அளவுக்கு ஷைத்தான் ஊடுருவி இருக்கிறான் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுபோல இந்த தொழுகையினுடைய விஷயத்திலேயும் பாரத்தை ஏற்படுத்துவான். ஒரு நாளைக்கு எத்தனை வக்து? வெறும் ஒரு 5 வக்து தான். ஒவ்வொரு வக்தும் ஒரு 5 நிமிடம் தான் நடக்கிறது. மிகவும் ஒரு எளிய ஒரு அமல் தான். ஆனால் சும்மா கூட இருந்துருவேன், தொழுகைக்கு வரமாட்டேன் என்று இன்றைக்கு நிறைய நபர்கள் இருக்கிறோம். தூக்கம் அந்த நேரத்துல நான் கரெக்டா தூங்க போகுவோம். ஆக அந்த நேரத்துல நான் சும்மா கூட இருந்துடல, எந்த வேலையும் இல்லாட்டி பரவாயில்ல, சும்மா கூட இருந்துடலாம். ஆனால் தொழுகைக்கு வர முடியாது, தொழுகைக்கு வரமாட்டோம். ஆக இதுவெல்லாம் ஷைத்தானுடைய தூண்டுதலின் காரணமாக இருக்கிறது. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், நம்ம எந்த அளவுக்கு ஷைத்தானுடைய அந்த வஸ்வசாவிலே தீண்டுதலிலே நாம் மூழ்கி இருக்கிறோம் என்று. அதே போல சதக்கா செய்யும் பொழுது ஷைத்தான் நமக்கு வஸ்வசாவை தூண்டுதலை ஏற்படுத்துவான். சதக்கா கொடுக்கலாம்னு போகுவோம், அந்த நேரத்திலே ஷைத்தான் சொல்லுவான், நீ சதக்காவை கொடுத்தால் நீ ஏழ்மையாக ஆகிவிடுவாய், நீ ஏழையாக ஆகிவிடுவாய், உன்னுடைய செல்வம் குறைந்து விடும் என்பதாக ஷைத்தான் நமக்கு சொல்லுவான். இந்த நேரத்திலே நாம் சதக்காவை கொடுக்காமல் வந்து விடுவோம். இதுவெல்லாம் ஷைத்தானுடைய தூண்டுதல் நம்மளிடத்தில் இருக்கிறது என்பதற்கான அத்தாட்சி. அதிலும் குறிப்பாக இன்றைக்கு நாம் இஷாவினுடைய தொழுகையையும் ஃபஜ்ரினுடைய தொழுகையும் நாம் அதிகமாக நாம் விட்டு விடுகிறோம். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 2 தொழுகையை குறித்துதான் அதிகமாக அழைத்து சொல்லி இருக்கிறார்கள். எவரொருவர் இஷாவினுடைய தொழுகையையும் ஃபஜ்ரினுடைய தொழுகையையும் இமாம் ஜமாஅத்தோடு யார் தொழுகிறார்களோ இரவு முழுக்க நின்று தொழுத நன்மைகள் அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருகிறான் என்று சொல்லுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த குர்ஆனினுடைய விஷயத்திலேயும் அதுபோல இந்த தொழுகையினுடைய விஷயத்திலேயும் நாம் மிகவும் கண்ணும் கருத்துமாக ஜாக்கிரதையோடு நாம் இருக்க வேண்டும். குர்ஆனை யார் ஓதுகிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வினுடைய குடும்பத்தார்களாக ஆகிவிடுகிறார்கள். இப்ப எவ்வளவு பெரிய பாக்கியம்! அந்த பாக்கியத்திலிருந்து நாம் என்னைக்கும் நாம் விட்டுவிடக் கூடாது. ஆக வரக்கூடிய காலத்திலே இந்த விஷயத்திலே நாம் மிகவும் ஒரு கட்டுக்கோப்பாக பிடிப்பாக நாம் இருக்க வேண்டும். அடுத்தபடியாக இமாம் பெருமக்கள் சொல்லக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான விஷயம் வஸ்வசா, மனக்குழப்பத்தை ஏற்படுத்துவான் ஷைத்தான். எப்படிப்பட்ட மனக்குழப்பம்? இது செய்தோமா செய்யலையா? அதாவது அதிகமாக ஷைத்தான் நமக்கு வஸ்வசாக்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயம் என்னவென்றால் இபாதத்தினுடைய விஷயத்திலே, தொழுகையினுடைய விஷயத்திலே ஷைத்தான் அதிகமாக நமக்கு குழப்பத்தை ஏற்படுத்துவான்.
அதாவது ஒழு செய்யறோம், ஒழு செய்யும் பொழுது நம்மளுடைய கை கழுவணுமா இல்லையா, அல்லது நம்மளுடைய கால்களை கழுவணுமா இல்லையா, தொழுகையில 2 ரக்காயை தொழுதோமா அல்லது 3 ரக்காயை தொழுதோமா, சஜிதா 1 செய்தோமா 2 சஜிதாக்கள் செய்தோமா என்று இப்படி பலவிதமான குழப்பத்தை சரியாக அந்த இபாதத்தினுடைய விஷயத்திலே ஷைத்தான் ஏற்படுத்துவான். அந்த விஷயத்திலே நாம் எப்படி ஷைத்தானுடைய அந்த தீண்டுதலில் இருந்து நாம் தப்பிப்பது? இமாம் பெருமக்கள் சொல்லித் தருகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், நாம் எந்த ஒரு இபாதத்தை செய்யும் பொழுதும் அதற்கு முன்பதாக நாம் ஒழுவை செய்ய வேண்டும். தொழுகையிலே நமக்கு ஷைத்தானுடைய வஸ்வசா ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒழு செய்வோம். அந்த ஒழுவிலேயே ஷைத்தான் வஸ்வசாவை ஏற்படுத்துவான். அப்ப அந்த ஒழு செய்யும் பொழுது நாம் ஒழுவை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்வினுடைய பெயரை திருநாமத்தை கொண்டு நாம் ஒழுவை ஆரம்பிக்க வேண்டும். என்றால் ஒழுவை ஆரம்பித்தோம் என்று சொன்னால் ஷைத்தான் அந்த நேரத்திலே நம்மை விட்டு ஓடி விடுகிறான். அந்த ஒழுவை செய்து கொண்டிருக்கும் பொழுது நடுவிலே ஒரு துஆவை கற்றுத் தருகிறார்கள். அல்லாஹும்ம மக்ஃபிர் லி தன்பி வவஸ்ஸி லி ஃபீ தாரி வபாரிக் லி ஃபி ரிஸ்கி. இந்த துஆவை செய்யும் பொழுது நாம் இபாதத்தை செய்ய போகிறோம். அதற்கு முன்பதாக இந்த ஒழுவிலே இந்த துஆவை செய்யும் பொழுது அல்லாஹ் தஆலா எல்லா துஆவையும் கபூல் செய்து விடுகிறான். இந்த துஆவினுடைய விளக்கம் அல்லாஹும்ம மக்ஃபிர் லி தன்பி, யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு, வவஸ்ஸி லி ஃபீ தாரி என்னுடைய வீட்டை விசாலமாக ஆக்கிடு, வபாரிக் லி ஃபி ரிஸ்கி என்னுடைய ரிஸ்கை நீ பரக்கத்து செய்திடு என்பதாக கரெக்டா ஒழுவினுடைய நடுவிலே நாம் இந்த துஆவை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். இறுதியாக நாம் ஒழுவை முடித்ததற்கு பிறகு அல்லாஹ்வினிடத்திலே கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹ்வினிடத்திலே நாம் 2 கைகளையும் உயர்த்தி அல்லாஹ்வினிடத்திலே நாம் துஆ செய்ய வேண்டும். இரண்டாவது கலிமாவை நாம் சொல்ல வேண்டும். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று இந்த கலிமாவை முடிந்ததற்கு பிறகு அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன், யா அல்லாஹ் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களுடைய கூட்டத்திலே என்னை ஆக்கிவிடு, வஜஅல்னி மினல் முத்தஹிரீன், யா அல்லாஹ் பரிசுத்தவான்களுடைய கூட்டத்திலே என்னை ஆக்கிவிடு என்று நாம் இந்த துஆவை செய்தோமேயானால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நம்மை கபூலாக்கி விடுவான் என்பதாக இமாம் பெருமக்கள் சொல்லுகிறார்கள். நம்மளுடைய அந்த இபாதத்திலே ஷைத்தானுடைய தீண்டுதல்கள் இருக்காது என்பதாக இமாம் பெருமக்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அன்பார்ந்தவர்களை, வரக்கூடிய காலத்திலே நாம் சொல்லப்படுகின்ற விஷயங்கள் எல்லாம் நாம் அமலுக்கு கொண்டு வர வேண்டும். இறுதியாக நிறைவாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், முக்கியமான விஷயம். இன்றைக்கு இந்த விஷயம் நம்மளுடைய மனதிலே அதிகமாக இருக்கிறது, தற்பெருமை. இந்த தற்பெருமையை வைத்து ஷைத்தான் நம்மை வழிகெடுக்குகின்றான். அதாவது இமாம் பெருமக்கள் சொல்லுவார்கள், 3 விஷயங்கள் ஒரு மனிதன் இடத்தில் இருக்கக்கூடாது. ஒன்று அன, லீ, ஐந்தி. அன நான், லீ என்னுடையது, இந்த எண்ணின் மூலியமாகத்தான் இதெல்லாம் நடந்தது என்று இந்த 3 விஷயங்கள் இருக்குது. இது மிகவும் ஒரு மோசமான விஷயம் என்பதாக இமாம் பெருமக்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, ஷைத்தான் எவ்வளவு பெரிய இறைநேசனாக, எவ்வளவு பெரிய வணக்கசாலியாக இருந்தான். இந்த அளவுக்கு மலக்குமார்களுக்கு எல்லாம் தலைவனாக இருந்தவன், அல்லாஹ்விற்கு மிகவும் சுக்ர் செய்யக்கூடியவனாக அதிகமாக சஜிதாவிலே இருந்தவன் ஷைத்தான். ஆனால் அவனுக்கு அந்த தற்பெருமை என்பது வந்து விட்டது. ஆதம் அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் படைத்தவனுக்கு முன்னாடி நீக்க வைக்கும் பொழுது ஷைத்தான் சொன்னான், ஆதம் மண்ணால் படைக்கப்பட்டவர், நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், அவரை காட்டிலும் நான் தான் உயர்ந்தவன் என்பதாக சொன்னான். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே வாழுகின்ற எல்லா மனிதர்களும் எல்லா மலக்குமார்களும் இன்றெல்ல கியாமத் வரையிலும் சபிக்கப்படக்கூடியவனாக ஷைத்தானை அல்லாஹ் தஆலா ஆக்கிவிட்டான் அல்லவா? இப்ப நான் தான், என்னின் மூலியமாகத்தான் என்று இந்த வார்த்தைகள் நம்மளுடைய மனதிலே இருக்கக்கூடாது. இரண்டாவதாக சொல்லுகிறார்கள், லீ என்னுடையது, எதை எடுத்தாலும் என்னுடையது, அந்த கார் என்னுடையது, அந்த பங்களா என்னுடையதுதான் என்கின்ற இந்த விஷயம் நம்மளிடத்திலே வந்துவிடக் கூடாது. ஃபிரௌன் இதைத்தான் சொன்னான், இந்த மிஸ்ர் தேசம் இருக்குது, இது எல்லாம் என்னுடையது, அந்த கடல் இருக்குது, இந்த கடல் இருக்குது, இந்த மிஸ்ர் தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா கடல்களும் என்னுடையது என்பதாக அந்த ஃபிரௌன் சொன்னான். அல்லாஹ் தஆலா அந்த கடலிலேயே அவனை வஃபாத்தாக ஆக்கி அந்த பெருமைக்கு அந்த ஆதாரமாக அத்தாட்சியாக அவனை இப்பொழுது வரை இல்ல கியாமத் வரையிலும் அல்லாஹ் தஆலா அவனை வைத்திருக்கிறான். அப்ப அன்பார்ந்தவர்களே, இது போல இந்த தற்பெருமையை குறித்து பல வரலாற்று செய்திகள் எல்லாம் இருக்கிறது. இது எல்லாம் எண்ணின் மூலியமாகத்தான், இதெல்லாம் எண்ணின் மூலியமாகத்தான், என்னுடைய சுய அந்த உழைப்பின் மூலியமாகத்தான் வந்தது என்கின்ற அந்த எண்ணம் நம்மளிடத்தில் இருக்கக்கூடாது. இது எல்லாம் நமக்கு கிடைக்கிறதோ எல்லாம் அல்லாஹ்தான் தருகிறான் என்கின்ற எண்ணம் நம்மளிடத்திலே வர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ரத் மூஸா அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில காரூன் என்கின்ற ஒரு மனிதன் இருந்தான்.
அவனுக்கு அல்லாஹ் தஆலா எல்லா விதமான சொத்து செல்வங்களையும் அல்லாஹ் கொடுத்த போதிலும் கூட மூசா அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கு எல்லா செல்வத்தையும் கொடுத்திருக்கிறான், அல்லாஹ்விற்கு நீங்க நன்றி செலுத்துங்க, அல்லாஹ்விற்கு நீங்கள் சுக்ரு செய்யுங்கள் என்று சொன்னார்கள். ஆனால் அவன் என்ன சொன்னான்? இல்ல, இதெல்லாம் இதெல்லாம் என்னின் மூலியமாக வந்தது, இதெல்லாம் என்னுடைய உழைப்பு என்பதாக சொன்னான். அல்லாஹ் தஆலா அந்த நொடியே அல்லாஹ் தஆலா அந்த நிலத்தை பிளந்து, அந்த பூமியை பிளந்து அவனை உள்ளே இழுத்துக் கொண்டான் என்பது வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். ஆக அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நெல்லடியார்களே, இது போன்ற தற்பெருமையை குறித்து பல வரலாற்று செய்திகள் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஆக நம் ஷைத்தானுடைய வஸ்வசாவிலிருந்து, ஷைத்தானுடைய தீண்டுதலில் இருந்து நாம் எப்படியெல்லாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய காலத்தில் இந்த விஷயங்கள் எல்லாம் நாம் அமல் செய்ய வேண்டும். ஒரு விஷயத்தை நாம் ஆரம்பிக்க போகிறோம் என்றால் அந்த விஷயத்திற்கு ஆரம்பிப்பதற்கு முன்னாடி நாம் பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்க வேண்டும். ஒரு விஷயத்திலே ஷைத்தானுடைய தூண்டுதல் இருக்கிறதா, அல்லாஹ்வின் இடத்திலே நாம் ஷைத்தானை விட்டு பாதுகாவல் தேட வேண்டும். ஒரு வீட்டிலே ஏதாவது கெட்ட சகனம் இருக்கிறதா, ஷைத்தானுடைய தீண்டுதல் இருக்கிறதா, சூரத்துல் பக்கராவை இமாம் பெருமக்கள் ஓத சொன்னார்கள். எந்த அளவுக்கு சூரத்துல் பக்கரா ஓதப்படுகிறதோ மலக்குமார்கள் வந்து விடுவார்கள், ஷைத்தான் விரண்டு ஓடி விடுவான் என்பதாக சொல்லி இருக்கிறார்கள். தொழுகைக்கு பின்னாடியும் தூங்குவதற்கு முன்பதாகவும் ஆயத்துல் குர்சியை ஓத சொல்லி இருக்கிறார்கள். இது போன்ற எவ்வளவோ துஆக்களையும் எவ்வளவோ ஆயத்துகளையும் நமக்கு இமாம் பெருமக்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வரக்கூடிய காலத்திலே நாம் ஷைத்தானுடைய அந்த தூண்டுதலில் இருந்து அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹும் ரசூலும் எதையெல்லாம் எப்படியெல்லாம் நம்மை வாழ சொல்லி இருக்கிறார்களோ அப்படியெல்லாம் வாழக்கூடிய வாக்கியத்தை வல்லோனாக அல்லாஹ் உங்களுக்கு எனக்கும் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.